பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா ஷாபானுடைய கடைசி நாட்களை அடைந்துட்டோம். இந்த நாட்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்க ஓதிக்கொள்ள வேண்டிய துவா இதுதான். ஒரு களிமான் கூட சொல்லலாம். இதை மட்டும் அல்லாஹ்விடத்துல ஓதிக்கொள்ளுங்க. எண்ணிக்கையெல்லாம் பார்க்காமலே எவ்வளவு வேணா ஓதிக்கொண்டே இருக்கலாம். இது ஆனா குறைந்தது ஒரு 17 முறையாவது ஓதிக்கொள்ளுங்க. ஆனா எண்ணிக்கை வைக்காம முடிஞ்சா அதிகமாக இந்த நாட்கள்ல ரமலானுடைய பிறை தெரிய வரையும் இதை ஓதுங்க. அவ்வளோ சிறப்புகளை நீங்க ரமலான்ல அடைந்து கொள்வீங்க. ஏன்னா நம்ம எந்த நாளை அடைய போறோமோ அதற்கான ஒரு தயாரிப்பு நம்மள்ட்ட இருக்கணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். ஒரு மேரேஜ் வருதுன்னா அப்படிதான். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் வருதுன்னா என்ன பண்ணுவோம், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி ரமலானுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது இது. இதை நீங்க ஓத அல்லாஹுடைய அருள் கிடைக்கும், ரஹ்மத் கிடைக்கும், பரக்கத் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். ரமலான் எளிமையானதாகவும் இலகுவானதாகவும் வெற்றிகரமானதாகவும் உங்களுக்கு அமையும். ரமலான் வெற்றிகரமாக அமைவதுன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ரமலான் அப்படிங்கிறது வருஷத்துக்கு நமக்கு வரக்கூடிய ஒரு தடவை வரக்கூடிய ஒரு சிறந்த மாசம். அந்த ஒரு சிறந்த மாசத்துல நமக்கு உடல் ரீதியாக பல குறைகளை அந்த ரமலான் தீர்க்கும். அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனைகளை அந்த ரமலான் தீர்க்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை அந்த ரமலான் தீர்க்கும். இன்னும் நம்மளுடைய ஆயுள்ல நம்ம செய்த பாவங்களை கழிக்க வச்சு நமக்கு நல்ல நிலைமையை அந்த ரமலான் உண்டாக்கும். ஒரு ரமலானை கடப்பவர் ஆயுள் காலத்துல பெரும் பாக்கியங்களை அடையாம கடக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஒரு ரமலானை கடக்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதற்கான ப்ரிப்பரேஷனையும் ஆரம்பிச்சிடணும். அப்படிப்பட்ட ஒரு துவா தான் இது. அந்த துவா தான் அல்லாஹும்ம இன்னியா உதுபிக்க மினல் அஜிசி வல் கசல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ், இயலாமையை விட்டும் சோம்பல்தனத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன்னு அர்த்தம். அல்லாஹ்விடத்துல இயலாமை சோம்பல்தனம். ஏன் இயலாமை சோம்பல்தனம் நம்ம கேட்கிறோம்னா, இந்த ரெண்டு விஷயம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிறைய நேரத்துல சீரழிக்குது. நீங்களே சொல்லுங்க, நிறைய கணவன்மார்கள் இருக்காங்க, அவங்களுடைய கஷ்டத்தையே குடும்ப கஷ்டத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, சம்பாதிச்சு தர மாட்டேங்கிறாங்க, மனைவிகளுடைய நிலைமையவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படியோ வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பெண்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் வாழணும், நாமளும் எல்லாரும் மாதிரியும் நல்லா இருக்கணும், நல்ல துணிமணிகள் போடணும், நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்களுடைய இயலாமையினாலையும் சோம்பல்தனத்தினாலையும் பெண்களுடைய வாழ்க்கையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையுமே திசை திரும்பி போயிருது. இன்னைக்கு எத்தனையோ பேர் முன்னேறி இருக்காங்க. அதுக்கெல்லாம் யார் காரணம்? அங்க இருக்க பெற்றோர்கள் தான் காரணம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை மோசமாறதுக்கு பெற்றோர்கள் சோம்பல்தனத்தோடும் இயலாமையோட இருக்கிறது ஒரு காரணமா இருக்கு. அதே மாதிரி இயலாமைங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா, சோம்பல்தனத்தை கூட நம்ம சொன்ன உடனே நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனா இயலாமைங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறியாத தன்மை. என்ன விஷயம் செஞ்சா இது நடக்கும், என்ன விஷயம் செஞ்சா எனக்கு நல்ல வாழ்க்கை அமையும், என்ன விஷயம் செஞ்சா எனக்கு நல்ல வேலை அமையும், நல்ல தொழில் அமையும், எப்படி நான் என் கடன் அடைப்பேன், எப்படி நான் முன்னேறுவேன், எப்படி நான் வாழ்க்கையில வெற்றி அடைவேன் அப்படிங்கக்கூடிய இயலாமை நம்மள்ட்ட இருக்கு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு. தீன் விஷயத்திலயும் ஒண்ணும் தெரியறதில்ல, துன்யா விஷயத்திலயும் ஒண்ணும் தெரியறதில்ல, வெற்றிக்கான மார்க்கமும் தெரியறதில்ல. இப்படியே இயலாமையா இருக்கும். நம்ம ஒண்ணுமே தெரியாம இருந்து நம்ம வாழ்க்கையை விட்டுறோம். ஆனா இயலாமையில நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதனால நம்ம உலகத்துல மட்டும் இல்ல மறுமையிலே நஷ்டப்படுவோம். நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாத்திட்டோம். அதனால இயலாமையை விட்டும் அந்த சோம்பல்தனத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வித சிறப்பையும் அந்த ரமலான் மாதத்துல உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பான். இன்னும் இந்த ஷாபானுடைய கடைசி நாட்கள்ல நீங்க ரமலானுக்காகத்தான் அதிகமான துவாக்கள் கேட்பது சிறப்பா இருக்கும். ரமலானுக்காக முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சமைக்கிற விஷயமாகட்டும், சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரமலான் ஃபுல்லா எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் முன்கூட்டியே வடகம் போட்டு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் சமைக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சமோசா சீட்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க. நோன்பு காலத்துல அமல்கள் மட்டும் செய்யணும், நம்ம நேரத்தை மத்ததுல வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக இப்ப நீங்க இந்த அமல்கள் எல்லாம் செய்யும் போதே நீங்க சில வேலைகளையும் ரமலானுக்காக செஞ்சு வச்சுக்கோங்க. யார் ரமலானுக்காக தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்காக ரமலானும் தயாராக காத்திருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்துடைய இம்பார்ட்டன்ஸை நாம கொடுத்தாதான் அந்த விஷயமும் நம்மள இம்பார்ட்டன்ஸா எடுத்துக்கொள்ளும். அதனால அல்லாஹ்விடத்துல ரமலானை எதிர்பார்த்தவர்களாக அடுத்த 3 நாட்களுக்குள்ள பாவங்களை எல்லாம் கைவிடுங்க, தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்துக் கொள்ளுங்க. இந்த களிமாவை அதிகமாக ஓதி நீங்க ரமலானுக்கு தயாராகி கொள்ளுங்க. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.